நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரலாறு பல அதிசயமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது. கடினமான முடிவுகளை எடுத்த காவிய தலைவர்களை சந்தித்திருக்கிறது. நெருக்கடியான நேரத்திலும் சிறப்பாக செயல்பட்ட மன்னர்களை சந்தித்திருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்த புரட்சியாளர்களை இந்த பூமி பந்து சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த பூமி பந்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த 2 பேர் எடுத்த முடிவை இதுவரை உலகத்தில் வேறு எந்த ஒரு மன்னனும் எந்த ஒரு புரட்சியாளனும் எடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட அந்த 2 பேரை பற்றி இன்றைய பதிவில் காண்போம். வரலாற்றிலே பிரசித்தி பெற்ற போர் கலிங்க போர். அந்த போரை நடத்தியவன் மாமன்னன் அசோகன். அவருடைய தர்ம சக்கரம்தான் இன்றைக்கும் நம்முடைய தேசிய கொடியிலே இருக்கிறது. மாமன்னன் அசோகன் மௌரிய பேரரசன் ஆவதற்கு முன்பு பல கொடுமைகளை செய்தார். தன் உடன் பிறந்தவர்களுடன் போரிட்டார். கிட்டத்தட்ட அந்தப்புற பெண்கள் 100 பேரை உயிரோடு கொளுத்தினார். அப்படிப்பட்ட கொடுமை மிகுந்தவர். கொடுங்கோலை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே மன்னரானவர் என்று பல வரலாற்று குறிப்புகள் அவரை பற்றி இருக்கிறது. ஆனால் கலிங்க போர் நடைபெறுகிறது. கலிங்க நாட்டை ஆண்ட மன்னனுடைய பெயர் என்னவென்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. காரணம், கலிங்க நாட்டை ஆண்ட மன்னன் அந்த தோல்விக்கு பிறகு நான் தான் கலிங்க நாட்டை ஆண்டேன், கலிங்க போரில் மௌரிய பேரரசன் அசோகருக்கு எதிராக போரிட்டவன் நான் தான் என்று எந்த குறிப்புகளையும் தர வேண்டாம் என்று வரலாற்று ஆசிரியர்களுக்கு சொல்லிவிட்டு ஒருவேளை மறைந்திருக்கலாம். அல்லது கலிங்க மன்னனை பற்றி குறிப்பிடாமல் மௌரிய பேரரசன் அசோகருடைய புகழை பாட வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்களும் புலவர்களும் பாடியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கடுமையான போர். இந்த போரில் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்று தெரியாது கலிங்க போர். அந்த கலிங்க போரிலே பல லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து பலர் உடலை இழந்து குற்றுயிரும் குலையுருமாக அந்த கலிங்க போரிலே இரத்த ஆறு ஓடியதற்கு பிறகுதான் மாமன்னன் அசோகன் வெற்றி பெற்றான். அசோகருடைய பேரரசில் மௌரிய பேரரசில் அவர் பெற்ற மகத்தான வெற்றி. பல உயிர்களை பலி கொடுத்து வெற்றி பெறுவது என்பது மன்னர்களுடைய மகுடத்திலே ஒரு மாணிக்க பரலாக மீண்டும் அது ஜொலிக்கும். அப்படி அந்த அசோகர் தன்னுடைய வெற்றி மகுடத்தில் கலிங்க போரின் வெற்றியை மற்றும் ஒரு மாணிக்க பரலாக ஜொலிக்க வைக்க வேண்டிய நேரத்தில் போர்க்களத்தை போய் பார்வையிடுகிறார். அந்த போர்க்களத்திலே பிணங்கள் நாதியற்று கிடக்கிறது. குதிரைகள் யானைகள் கணக்கில் அடங்காமல் இறந்து கிடக்கிறது. அந்த போர்க்களத்திலே அடிபட்டு குற்றுயிரும் குலையுருமாக கையை இழந்து காலை இழந்து உடலுடைய அங்கங்களை இழந்து தவித்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு பக்கத்திலே அவருடைய உறவுகள் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவினர்கள் எல்லாம் கதறி கொண்டிருக்கின்ற அந்த கதறல், அவருடைய அழுகுரல் மாமன்னன் அசோகன் காதிலே வந்து பட்ட மாத்திரத்தில் இவ்வளவு இழப்பை சந்தித்து இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்து இவ்வளவு உயிரை தியாகம் செய்து குற்றுயிரும் குலையுருமாக தன்னுடைய உடல் அங்கங்களை இழந்து பலர் இனி சாகின்ற வரை ஊனமாகத்தானே நாட்டில் நடமாட வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட போர் தேவையா? இப்படிப்பட்ட போரின் மூலம் இந்த பூமி பந்தில் நமக்கான நிலப்பரப்பை அபகரிக்க வேண்டுமா என்று முடிவெடுத்தான். அதற்கு பிறகுதான் அசோகன் முடிவு செய்தார், இனி நான் போரை நடத்தப் போவதில்லை, இதோடு போரை வெறுக்கிறேன், இனி எந்த நாட்டுடனும் போர் புரிய போவதில்லை என்று வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தார். உலக வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் வெற்றிக்கு பிறகு, லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து பெற்ற வெற்றிக்கு பிறகு இனி போரை நடத்தப் போவதில்லை என்று போரை வெறுத்த ஒரே ஒரு மன்னன் மௌரிய பேரரசன் அசோகர் மட்டும்தான். அதற்கு பிறகுதான் அசோகர் புத்த மதத்தை தழுவினார். பல நல்ல காரியங்களை செய்தார். சாலையின் இருமருங்கிலும் வழிப்போக்கர்களுக்காக மரங்களை நட்டு வளர்த்தான், நிழல் தர வேண்டும் என்பதற்காக. புத்த மதத்தை பரப்பினான். புத்த மதம் சீனாவுக்கு போனது, ஜப்பானுக்கு போனது, இலங்கைக்கு போனது. இப்படி புத்த மதத்தை வளர்ப்பதிலே முக்கிய பங்காற்றினான் மௌரிய பேரரசன் அசோகர்.
எவ்வளவோ கொடுமைகளை செய்து மன்னனாக வருகிறார்கள். பல சூழ்ச்சிகள், பல தந்திரங்களுக்கு பிறகு மன்னனாக வந்து போரிலே வெற்றி பெற்றதற்கு பிறகு, அந்த வெற்றிக்கு பிறகு ஒரு போரையே வெறுக்கிறார் அசோகர். தன்னுடைய வாழ்நாளெல்லாம் போரையே நடத்திய மன்னர்கள் உண்டு. நம்முடைய மாமன்னன் ராஜேந்திர சோழன் தொடர்ந்து பல போர்க்களங்களில் வெற்றியே குவித்து கொண்டிருந்தார். கொடூரமான சித்திரவதைகளுக்கு பெயர் போனவர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட செங்கிஸ்கானும் தைமூரும் இறுதி வரை போர்க்களத்திலேயே இருந்தார்கள். அவர்கள் சாவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் போர்க்களத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். தொடர்ந்து போரையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெற்றிகளை குவிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு போதையாகவே இருந்தது. வெற்றிகளை குவிக்கின்ற பாதையைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதற்காக போரை நடத்துவதற்கும், உயிர்களை கொல்வதற்கும், உயிர்களை சித்திரவதை செய்வதற்கும் அவர்கள் தயங்கவே இல்லை. ஆனால் மாமன்னன் அசோகன் மட்டும்தான் உயிர்களை சித்திரவதை செய்யக்கூடாது என்று உணர்ந்தான், போரை வெறுத்தான். அப்படி ஒரு அற்புதமான முடிவை எடுத்தவர் மாமன்னன் அசோகன். இன்னொரு முக்கியமான மனிதர் யார் என்று கேட்டால் புரட்சியாளர் சேகுவாரா. அர்ஜென்டினா நாட்டின் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஆயுதமேந்தி போராட வந்தவர். அவருடைய பிரசித்தி பெற்ற சொல்தான், துப்பாக்கிகளிலிருந்தான் அதிகாரம் பிறக்கிறது என்று சொன்னார். அதே காலகட்டத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும், கியூபாவை ஆண்டு கொண்டிருந்த பாடிஸ்டா ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராகவும் புரட்சி படையை கட்டமைத்து கொண்டிருந்தார். புரட்சியாளர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். ஆயுத புரட்சியை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் சந்திக்கிறார்கள். இரண்டு துருவங்கள் இணைந்தது. கியூபாவிலே புரட்சியை நடத்தினார்கள். அந்த புரட்சியிலே வெற்றி பெற்றார்கள். அந்த புரட்சியாளர்கள் மத்தியிலே சேகுவாரா பேசியது பிரசித்தி பெற்ற ஒரு வசனம். நாங்கள் ஹவானாவின் வீதிகளிலே தெர்மாவிலேயில் போராடியதைப் போல ஆயுதமேந்தி போராடுவோம் என்று சொன்னான். அப்படி என்றால் தெர்மா விளைவை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரசீக மன்னன் ஸ்பாட்டாலின் நாட்டின் மீது ஒரு பெரும் படையுடன் படையெடுத்து செல்கிறான். அந்த படையெடுப்பை தெர்மா விலே என்கின்ற கணவாய்க்கு அருகில் வீர இளைஞர்கள் 300 பேர் பல மாத காலம் அந்த படையை தடுத்து நிறுத்திய பிரசித்தி பெற்ற போர்க்களத்தின் வரலாற்று சாகசம். அதைத்தான் சேகுவாரா கியூபாவில் நடந்த புரட்சியாளர்கள் கூட்டத்திலே பேசுகிறார். தெர்மா விளைவில் போராடியதைப் போல நாங்கள் ஹவானாவின் வீதியிலே ஆயுதமேந்தி போராடுவோம் என்று சொன்னான். அதற்கு பிறகு ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் கடுமையான ஆயுத போராட்டத்திற்கு பிறகு கியூபாவிலே ஒரு புரட்சிகர அரசை நிறுவினார்கள். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். இன்றைக்கு உலகிலேயே அதிக மருத்துவர்கள் இருக்கின்ற நாடு கியூபா. வீடு கட்டுவதற்கு வட்டி இல்லாத கடன் வழங்குகின்ற நாடு கியூபா. இப்படி பல சாதனைகளை செய்திருக்கிறது அந்த புரட்சிகர ஃபிடல் காஸ்ட்ரோவின் அரசு. அந்த அரசிலே நிதி அமைச்சராக இருந்தவர் சேகுவாரா. அர்ஜென்டினா தேசத்திலே பிறந்தவர் கியூபா நாட்டின் நிதியமைச்சரானார். காரணம் புரட்சி மனப்பான்மை. புரட்சியாளர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மனமில்லாமல் கியூபாவின் நிதியமைச்சராக்கினார் சேகுவாராவை ஃபிடல் காஸ்ட்ரோ. ஆனால் ஆயுதமேந்தியே போரிட்டு பழக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன், வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காகவே போராட வேண்டும் என்று எண்ணத்தோடு இருந்த சேகுவாராவால் அமைச்சர் பதவியில் நீடிக்க முடியவில்லை. ஃபிடல் காஸ்ட்ரோவிடம் சொல்லிவிட்டு நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற தென் அமெரிக்காவின் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சிலி, கௌதமாலா, நிகரகுவா போன்ற நாடுகளில் புரட்சி படைகளை கட்டமைத்து அந்த படைகளுக்கு பயிற்சி கொடுத்தான். அப்படி பயிற்சி கொடுக்கின்ற பொழுது கௌதமாலா என்கின்ற நாட்டில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஆயுதம் எடுத்து போரிட்டு கொண்டிருந்த பொழுது அமெரிக்க இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டு வீர மரணமடைந்தான் சேகுவாரா. அமைச்சர் பதவியை துறந்துவிட்டு உலகத்திலேயே புரட்சி செய்ய போன ஒரே புரட்சியாளன் சேகுவாரா தான். ஆகவேதான் சேகுவாரா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு கூட ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து
கிடைத்த சேகுவாரின் கையை மட்டுமே எடுத்து கொண்டு போய் ஹவானாவின் மியூசியத்திலே சேகுவாராவின் கைகளை வைத்து பக்கத்திலே ஒரு வாசகத்தை எழுதினான். இதோ இந்த கைகள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக, சுரண்டப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக ஆயுதமேந்தி போரிட்ட கை. என்னுடைய அருமை நண்பன் சேகுவாராவின் கை, என்னுடைய தோழன் சேகுவாராவின் இந்த கைகள் கியூபா புரட்சிகர யுத்தத்தில் செய்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல என்று உலகத்திற்கு பறைசாட்டுகின்ற வகையில் இன்று வரை சேகுவாராவுடைய ஒரு கை கியூபா தேசத்தின் தலைநகரான ஹவானாவின் மியூசியத்திலே பாதுகாக்கப்படுகிறது. பேரரசன் அசோகனும் புரட்சியாளன் சேகுவாராவும் எடுத்ததைப் போல ஒரு முடிவை இதுவரை உலகத்தில் எந்த மன்னனும் எடுக்கவில்லை, எந்த புரட்சியாளனும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முடிவுகளை எடுக்கவில்லை. ஆகவே வரலாறு இந்த இரண்டு அற்புதமான மனிதர்களை சந்தித்ததற்காக மிகவும் பெருமைப்படும் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.